Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இந்த மாதிரி புகை நீர்வீழ்ச்சி வந்து நம்ம நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நிறைய அமேசானில் பார்த்துருப்போம். அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இனிமேல் இது நீங்கள் கடையில் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே செஞ்சிடலாம். இந்த புகை வந்து அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டுறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை வீட்லேயே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் வாவ் ஹோம் ஆர்ட்ஸ் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு அலுமினியம் ஃபாயிலில் இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி சுருட்டிக்கோங்க. இது வந்து ஒரு சைஸு. இதுக்கு அடுத்த சைஸ் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று வந்து சின்னது, அடுத்தது வந்து பெருசு. அந்த மாதிரி நம்ம 2 எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து க்ளே வந்து சுற்ற போகிறோம். இது வந்து நான் கடையில் வாங்கின க்ளே, ஏர் ட்ரை க்ளே கடையில் வந்து நிறைய கம்மி விலையில் கிடைக்கிது. இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இது வீட்டிலையே கூட செய்யலாம். இப்போது இதை நம்ம வந்து ஒரு குட்டியான ஒரு பால் மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன். இது இங்கே மேலே வைக்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த 2 அலுமினியம் ஃபாயில் பேப்பர் சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே நம்ம இந்த ஏர் ட்ரை க்ளேயை வச்சு நல்லா மூடிக்கலாம். எல்லா சைடும் நல்லா இந்த க்ளே வச்சு அலுமினியம் ஃபாயில் வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம க்ளே வச்சு மூடிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஏர் ட்ரை க்ளே. நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற அந்த கலர் க்ளே இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ரிசல்ட் நல்லா வராது. நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அந்த ஃபாயில் சுற்றி க்ளே ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நான் இந்த பெரிய பீஸ்லேயும் ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதுக்கு மேலே இது வைக்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம பால் மாதிரி உருட்டினோம் இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். நம்ம மேலே வைக்கிறதுக்காக ஒரு பால் செஞ்சோம் இல்லையா, அந்த பாலில் நம்ம ஒரு ஓட்டை போடணும். எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இது வழியாக தான் நம்ம வந்து அந்த புகை வந்து வெளியில் வரும். அதுக்காக தான் இதை போடுறோம். மேலே ஒரு குச்சி வச்சு ஓட்டை போட்டுட்டு அதே மாதிரி இந்த சைட்லேருந்து அந்த ஹோலுக்கு மீட் ஆகிற மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது மேலேருந்து அந்த புகை அது வழியாக வந்து இந்த சைடில் இருக்கிற ஓட்டை வழியாக வெளியில் வரணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மேலே நம்ம இப்படி வைக்க போகிறோம். ஜஸ்ட் அந்த 2 மழை மாதிரி செஞ்சோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் கையால் உங்கள் விரலால் அழுத்தி விடுங்க. அப்படி பண்ணும்போது அந்த புகை வந்து வலிஞ்சு வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த 3ஐயும் நம்ம ஒரு அட்டை மேலே வைக்கணும். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கேலண்டர் அட்டையோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டையோ எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் மாதிரி வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம அதை வைக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மழை மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதுக்கு மேலே வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. பெருசாக எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இந்த சைட்லேருந்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போ இந்த அட்டையோடு நம்ம ஒரு ஓரத்தில் இது வைக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அலுமினியம் ஃபாயிலையும் அந்த அடியில் இருக்கிற அந்த அட்டையையும் நம்ம க்ளே வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி க்ளே எடுத்து அந்த அட்டையையும் இந்த ஃபாயிலையும் சேர்த்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபவுண்டைன் செய்கிறோம், க்ளே வச்சு செய்கிறோம். க்ளே இல்லாமலேயும் செய்யலாம். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அதுவும் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு சப்போஸ் க்ளே வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா தண்ணி தொட்டு அதில் தடவி விட்டீங்க அப்படின்னா க்ளே வந்து பிரேக் ஆகாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது நல்லா வந்து தண்ணி தொட்டு அப்ளை பண்ணி நல்லா ஸ்மூத்தாக பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா காஞ்சி போனதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த இடத்துல விரிசல் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபாயில் ஃபுல்லாக வந்து க்ளே வச்சு கவர் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இப்போ வந்து வாட்டர் மட்டும் அப்படியே டேப் பண்ணிக்கிறேன். அது வந்து அப்போ தான் வந்து பிரேக் இல்லாமல் இருக்கும். இல்லைனா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரேக் ஆன மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம ஃபெவிகால் தடவி இதை வந்து அந்த அட்டை மேலே நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம மவுண்டைன் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம அந்த அட்டை மேலே வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம அந்த இன்னொரு மவுண்டைன் மாதிரி செஞ்சோம் இல்லையா, அதையும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா 3ஐயும் நல்லா ஒட்டிட்டேன். இதை வந்து ஒரு நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வைக்கிற அந்த சாம்பிராணி நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலாம், அந்த பேக் ஃப்ளோர் இருக்கிற சாம்பிராணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து நார்மல் சாம்பிராணி, எனக்கு இந்த மாதிரி கோன் ஷேப்பில் தான் இங்கே வந்து சாம்பிராணி கிடச்சிது. அதை எடுத்து நார்மல் சாம்பிராணி அதை எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 6 ட்ராப் தண்ணி போதும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த பேக் ஃப்ளோ சாம்பிராணியுமே நிறைய விலைக்கு வந்து கடையில் கிடைக்கிது. இது நீங்கள் இனிமேல் கடையில் வாங்கணுங்கிற அவசியமே இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் சாம்பிராணியை நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன். தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து கோன் ஷேப்பில் வந்து பிடிச்சிக்கலாம். உங்கள் கையாலேயே நல்லா இந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் நல்லா பிடிச்சிக்கோங்க. நல்லா பிடிச்சதுக்கப்புறமா ஒரு ஆணியோ இல்லை ஒரு குச்சியோ வச்சு நடுவில் வந்து நல்லா ஒரு ஓட்டை போட்டுருங்க. நல்லா உள்ளே குத்தி விட்டுருங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே இருக்க அளவுக்கு நல்லா குத்தி சுற்றி நல்லா ஹோல் பண்ணிக்கோங்க சென்டரில். இப்போ இதை வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ண அந்த சாம்பிராணி நல்லா காஞ்சிருச்சு. ஒரு நாள்கிட்டே காய விட்டு எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ண அந்த மவுண்டைன் இருக்கு இல்லையா, மவுண்டைன் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அதுவுமே நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், அக்ரிலிக் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இப்போ அதில் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வந்து அந்த பூல் மாதிரி இருக்க இடத்துல போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குன்னா நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் கூட பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க் கலராக இருந்ததுன்னா டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த புகை வந்து வளைஞ்சு வர்றப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது வீட்லேயே ரெடி பண்ண இந்த பேக் ஃப்ளோ பின்னாடி புகை வர அந்த சாம்பிராணியை நம்ம வந்து இதுக்கு மேலே வைக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அந்த நம்ம ஓட்டை போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நெருப்பு வந்தோடனே புகை வந்து அழகாக வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி வெளியில் வருது. கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா அழகாக சூப்பராக வந்து கொட்டும். ரொம்ப கம்மியான டைமில் ஈஸியாக செஞ்சிடலாம். அது காயறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். காற்று அதிகமாக இல்லாத இடத்துல வச்சிங்கன்னா நல்லா அழகாக இந்த மாதிரி கொட்டும். கொஞ்சம் காற்று இருக்க இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு புகை வந்து அப்படியே தள்ளி போகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் மறக்காமல் வாவ் ஹோம் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.